படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க, தியேட்டர் பிரிண்ட்ல பாக்காதீங்க. காலேஜ் பக்கு ஒரு வாட்டி அடிக்கலாம், டெய்லி அடிக்கூடாது. அதான் கதை. லவ் டுடே விட நல்லா இருக்கு ப்ரோ. ஆமா, இது வந்து ரியாலிட்டி எப்படி இருக்கும்ன்றத ஒரு கதை எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. டாப் STR 51 வெயிட்டிங். டிராகன் ப்ரோ வட்டமா இருக்கு ப்ரோ, வட்டமா இருக்கு. நல்லாவே இல்லை ப்ரோ, 2 மணி நேரம் வேஸ்ட் ப்ரோ. கதையும் பிடிக்கல, எதுவும் பிடிக்கல ப்ரோ. கதையும் பிடிக்கல, எதுவும் பிடிக்கல ப்ரோ. டென்ஷன் ஆகுது ப்ரோ பார்த்தாவே. படமே குறை ப்ரோ. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதுல அப்பா சென்டிமெண்ட் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அது அப்பா சென்டிமெண்ட் ஒரு 2 நிமிஷம் கண்ணே கலங்கிட்டேன் ப்ரோ. டான் படத்துல வர மாதிரி அதே மாதிரி அதை விட கண் கலங்க வச்சுட்டாங்க ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, வந்து பாக்கலாம் ப்ரோ. அவன் கிடைக்கிறான் ப்ரோ, அவனுக்கு லவ்ல பிடிக்காது ப்ரோ, பிரேக்கப் ஆயிடுச்சுல, அதனால பண்ணிட்டு போறான் ப்ரோ. வா ப்ரோ, எல்லா ஸ்டோரியும் நல்லா தான் ப்ரோ இருக்கு. வாங்க ப்ரோ, ரிட்டர்ன் சூப்பரா இருக்கு. அதை விட என்ன ப்ரோ டான் அந்த ஒரு காமெடி சென்டிமெண்ட் அந்த லெவல்ல இருக்க எல்லா இது கடந்து மிக்சிங்கா இருக்கு. சென்டிமெண்ட்ல எந்த ஒரு குறையும் இல்லை. அப்பான்னு சொன்னாலே யாருக்கா இருந்தாலும் அழகு வந்துடும். அந்த இடத்துல நல்லா பண்ணிக்காங்க. டிராகன் செம்மையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. ஓமை கடவுளுக்கு அப்புறம் ஒரு ரைட்டிங், அடுத்த லெவல் ரைட்டிங் பண்ணிருக்காரு அஸ்வந்த். பிரதீப் செம்மையா பண்ணிருக்காரு, எமோஷன்லாம் செம்மையா பண்றாரு. பட் நடுவில் அப்பப்போ தனுஷ் மட்டும் அவர் உடம்புல வந்துட்டு போறாரு. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும். மற்றபடி மிஷ்கின் செம்மையா பண்ணிருக்காரு. ஹீரோ ஹீரோயினுக்கான கெமிஸ்ட்ரியை விட பிரதீப்புக்கும் மிஷ்கினுமான கெமிஸ்ட்ரி தான் செம்மையா இருந்துச்சு. ஜிவிஎம் அவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி தான், பட் மிஷ்கின் தான் சான்ஸே இல்லை. பிரதீப்புக்கு ஈக்குவலா பண்ணிருக்காரு. லவ் டுடே, டான், ஓமை கடவுளே எதுக்கு அடுத்த லெவல்ல இருக்குது? மூணுத்துக்குமே அடுத்த லெவல்ல இருக்கு. அப்படியே மேல நல்லா செஞ்சுக்கோங்க அண்ணா, மேல நல்லா செஞ்சுக்கோங்க. பின்னாடி யார் நிக்கிறாங்கன்னு பாருங்க. ஓகே. லவ் டுடேக்கு அப்புறம் வந்த படம், அதுவுமே டைரக்ஷன் எல்லாமே ஆக்டராகவே வந்திருக்காரு. பிரதீப் ஆக்டரா எப்படி இருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு எமோஷன்லாம் நல்லா வருது, ஆக்ஷன் எல்லாமே நல்லா வருது. ஆனா எல்லா இடத்துலயுமே நமக்கு தனுஷ் ஞாபகம் வருது. அதை மட்டும் அவர் தவிர்க்கணும். லுக்ல இருந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாத்துலயுமே தனுஷோட ரிசம்பிளன்ஸ் இருக்கு. அதை மட்டும் அவர் கொஞ்சம் தவிர்க்கணும். படம் ட்ரெய்லர் வரும்போது வந்து ஒரு அடிச்சு தோத்த கதை மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இல்ல, இது புது கதை, கம்ப்ளீட்டா புது கதை. என்ன ஒண்ணு ஓமை கடவுள்ல இருந்த அந்த செகண்ட் சான்ஸுங்கிறத மட்டும் இதுல வச்சிருக்காங்க. மற்றபடி கம்ப்ளீட்டா புது கதை. இன்டர்வல் பிளாக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே போவோம், பட் இன்டர்வல் பிளாக் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒன்று பண்றாங்க. செகண்ட் ஹாஃப் டோட்டலா எங்கேயுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. நல்லாவே இருக்கு. டான் வந்து வெறும் காலேஜில் மட்டும் தான் நடக்கும். இது காலேஜ்லயும் நடக்குது, ஆஃபீஸ்லயும் நடக்குது. டானுக்கு நெக்ஸ்ட் லெவல் ரைட்டிங்னே சொல்லலாம். டான்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்கு, ஆனா டானுக்கு அடுத்த லெவல்ல இருக்கு. ஜிவிஎமோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி, பட் ஜிவிஎம் மிஷ்கின் வந்து செமையா பண்ணியிருக்காரு. ஜிவிஎம்க்கும் பிரதீப்புக்குமான கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்படி ஒரு அட்டகாசமான நடிப்பு. மிஷ்கினோட கரியர் பெஸ்ட் ஆக்டிங்ல. அவர் இந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணலாம். SJ சூர்யாவுக்கு போட்டியா வருவார். ஆக்டிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒண்ணு நடுவில் வந்துட்டு போற தனுஷம் மட்டும் கொஞ்சம் குறைக்கணும். அவரு அது குறைச்சிட்டாருன்னா செமையா வருவார். அதுதான், அது ஒரு மிமிக்ரி பண்ற மாதிரி ஆயிடுதுல, போன் ஆக்டிங் பண்ற மாதிரி ஆயிடுது, அவர் மாதிரி பண்ற மாதிரி ஆயிடுது. அது மிமிக்ரி பண்ண ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் அவர் டோட்டலா மாத்தணும். ஏன் இதுக்கு நம்ம தனுஷே பார்த்துட்டு போயிடலாமே, அப்படிதான் தோணுது. அது அவர் டைரக்டருங்கிறதுனால அப்படி இருந்திருக்கலாம். நான் இன்னும் படம் பார்க்கல. மூவி நல்லா இருந்துச்சு. ஓவராலாவே ஃபுல்லா வர்த்து தான். நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆஸ் யூசுவல் லவ் டுடேலயே பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரியே கலக்கிட்டாரு. அவரோட அந்த சில எப்படி சொல்றது, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி இருக்கு. கொஞ்சம் பிசிக்காவும் சேமா இருக்கனால அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் தோணுது. பட் அவரை இமிட்டேட் பண்ணணும்லாம் பண்ணல. இவரோட ஓன் ஸ்டைல தான் இவர் பண்றாரு. இல்லையே, இல்ல தனுஷ பாக்குற மாதிரிலாம் இல்ல. நல்லா இருக்கு. அது ட்ரெய்லர் பார்க்கும் போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பட் மூவி அப்படி இல்ல டான்க்கும் இது டான் மாதிரிலாம் இல்ல. அது வேற, லவ் டுடே வேற, இது ஸ்டோரி வேற. நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அந்த ஜானருக்கு அது நல்லா இருந்துச்சு, இது வேற. லவ் டுடே தான். ஆமா, மிஷ்கின் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, மியூசிக் எனக்கு சாங்ஸ் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கல. டிராகன் ஒரு சாங், அது மட்டும் நல்லா இருக்கு. மீதி எதுவுமே கேட்சியா இல்ல எனக்கு. அது எப்படி சொல்ல முடியும், படம் பார்த்தா தானே. இல்ல அப்படிலாம் இல்ல.
இல்ல இல்ல ஆஹா நல்லாதான் இருக்கு மூவி. மெசேஜ் என்னன்னா அது எப்படிங்க சொல்றது, இல்ல த்ரோட் எல்லாமே இதா இருந்தது. விஜே சித்து அவங்கலாம் வரதுனால கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நல்லா ஒரு இதா இருந்தது. மூவி டிராகிங்கா இருக்குன்றீங்களா? இல்லையே, இல்ல இல்ல ஆஹா. ஆமா ஆமா கிளைமேக்ஸ்ல அது படம் பார்க்கும்போது தான் கண்டிப்பா ஒர்க் அவுட் இருக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா பார்க்கலாம். டிராகன்னா படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். போலீஸ் ரிட்டு மூலயமா அப்படி வந்து வேலைக்கு போறாங்க, அதனால வந்து நல்லா படிக்கிற பசங்க போய் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவுடைய பாசம் வந்து கண்ணு மாதிரி நிப்பாட்டிக்கிறாங்க. இது லவ் டுடேயோட இந்த படம் வந்து பெரிய வசூல் பண்ண அந்த படம். காலேஜ் ஃபுல்லாக நீங்களாம் பாருங்க, ஃபுல்லாக காலேஜ் பசங்களாம் ஃபேமிலி தான் ஃபுல்லாக வருவாங்க. இந்த படம் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து அடுத்த கொண்டு போவோம். இதுக்கப்புறம் வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய பட்ஜெட் படம், பேன் இண்டியா லெவலில் படம் வந்து கண்டிப்பாக பிரதீப் ரங்கநாதன் பண்ணுவாப்புல. ஆக்டிங்லாம் சூப்பர், பாட்டு ஓகேண்ணா. மிஷ்கின் வந்து நடிப்பு வந்து தாறுமாறாக வச்சிருக்காப்புல மிஷ்கின். மியூசிக்லாம் ஓகேண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. படம் ஃபுல்லாவே காமெடி தானா, சிரிச்சுதான் உள்ள உட்காந்துனேன். படம் ஓகேண்ணா, ஓகே தல. படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு பிரதர். டிராகன் மூவி நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க. ஓகேவா, தேங்க்யூ. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம், அப்புறம் ஃபேமிலியும் பார்க்கலாம். இந்த கஷ்டப்படுற வேலை தேடிட்டு இருக்க பசங்க அவங்க கூட பார்க்கலாம். அதனால படம் வந்து எல்லாமே பக்கா மாசா இருக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் தியேட்டர்ல போய் பார்க்கணும். நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க, அதெல்லாம் தவிர்த்துட்டு தியேட்டர்ல போய் பார்த்தா லவ் டுடே ஒரு படி பெட்டராகவே இருக்குது. அதில் வந்து கூட சில பேர் பார்க்க முடியாது ஃபேமிலியோட, இதில் ஃபேமிலியெலாம் வந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கு படம், நல்லா இருக்கு. ஓகே பிரதர், தேங்க்யூ.